நம்மவர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் கடவுள்னா என்ன, எது கடவுள் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் விளக்கி தானும் சுயம் பிரகாசமாய் விளங்கி கொண்டு இருளில் அழுந்திய ஜீவர்களுக்கு, மனுஷன் இல்லாமல் மற்ற எல்லா உயிர்களுக்கும் விளக்கம் செய்வித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செம்பொருள், அதாவது அந்த அருட்பெரும் ஜோதி தான் இறைவன். பொதுவாக இறைவனை நிர்மலமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய வெளி போல் இருப்பான். ஆனால் தூய வெளி கிடையாதுங்க, தூய வெளி போல் இருப்பான். அவன் ஒளி தான். அந்த இறைவனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்திரங்களில், வேதங்களில், வேதாந்தங்களில், உபனிஷத்துக்களில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பரமான்மா, பரபிரம்மம், சத்தியம், நித்தியம், சிவம், செம்பொருள், ஈசன், இப்படி நிறைய பெயர்களை அழைக்கிறாங்க. அது எல்லாமே அந்த ஒரு பொருள் தான். இதை வள்ளலார் ஒரே பாடலில் அற்புதமாக விளக்கியிருக்கிறாருங்க. நிறைய பேர் சன்மார்க்கிகள் சொல்கிறாங்க, 6ஆம் திருமுறை படித்தா போதும். 6ஆம் திருமுறை உங்களுக்கு புரியாது. நீங்கள் 1 to 5ஆம் திருமுறை படிக்கலைன்னா 6ஆம் திருமுறை உங்களுக்கு புரியவே புரியாது. அதில் இருக்கிற விளக்கம், அனுபவம் உங்களுக்கு சித்திக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 to 5 தான் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பக்தியாக இருந்த காலகட்டம். அவர் படித்த வேதாந்தம், சித்தாந்தம், அவர் ஓதாமல் உணர்ந்த பல வேத உபநிஷத சித்தாந்த கருத்துக்கள்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தா தான் உங்களுக்கு 6ஆம் திருமுறை விளக்கமாகும். சரி, அதை அப்புறமேட்டு டீப்பாக பேசுவோம். அவர் சொன்ன அந்த ஒரே பாடல் சொன்னேன் இல்லைங்களா, கடவுள்னா என்ன, இறைவன்னா என்ன, அவன் எப்படி விளங்குறான், அவனுடைய தன்மை என்ன அப்படின்றத இந்த பதிவில் இந்த பாடல் மூலிமா பார்ப்போம். அதாவது சிவநேச வெண்பாவில் ஒரு பாடலுங்க. பூதம் எங்கே, மற்றை புலனெங்கே, பல்லுயிரின் பேதமெங்கே, அண்டமெனும் பேரெங்கே, நாதமெங்கே, மண் வடிவமெங்கே, மறையெங்கே, வான் பொருள் நீ பொன் வடிவம் கொள்ளாத போது. அப்போ அந்த இறைவனாகிய செம்பொருள் சோதி அது விளங்காத போது இதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் இந்த பதிவில் முன்பு சொன்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா ஓரளவுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் புரியும். இப்போ இந்த பாடலில் பூதம் எங்கே ஒரு அற்புதமான வார்த்தைங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது, ஒரு பெரிய டீப்பான வேதாந்த கருத்தே இருக்குது. பூதம் எங்கே, அதாவது பஞ்சபூதங்களான இந்த பிரபஞ்சம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு தான் தெரியும், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதம். பூதம் எங்கே இது கேட்குறாருங்களா. அதாவது பூதம்னா இதால் ஆன சர அசர, சேதன அசேதன, அசையக்கூடிய அசைய முடியாத ஜட உயிர் பிரபஞ்சங்கள் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் தான் சேர்த்து பூதம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தபடியாக அடுத்த வார்த்தை, மற்றை புலனெங்கே. புலன்கள் தான் நமக்கு தெரியுமே, கண், நாக்கு, செவி, மூக்கு, தோல். கண் பார்க்குது, நாக்கு சுவைக்குது, செவி கேட்குது, மூக்கு நுகருது, தோல் தொடுர் உணர்வை செய்யுது, இல்லை தொடுர் உணர்வை பரிசைக்கிறத நமக்கு அறிவிக்குது இல்லைங்களா, அதுக்கு பயன்படுது. அப்போ புலன்கள் எங்கேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அந்த பாடலில். மற்றை புலன் எங்கே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நாம் அதையே பெருசாக மதித்து வாழறோம் அப்படின்றதுனால மற்றை புலன் எங்கே அப்படின்ற மாதிரி. சாதாரண மனித தரத்தில் உண்மைதான், புலன்கள் இல்லாமல் இந்த உலகத்தை கற்பனை பண்ணி கூட நம்மளால் பார்க்க முடியாது. எந்த இயக்கமும் இல்லாமல் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? புலன்கள் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மையும் உலகத்தையும் பிணைத்து உலகத்தை நமக்கு விளக்க வச்சு நம்மையும் நமக்கு விளக்க வைக்கக்கூடிய ஒரு, நமக்கு உணர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக உபகருவிகளாக இருக்குது. இது ஜீவனுக்கு ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகருவி. அப்போ உலகம் புலன்கள் இல்லாமல் விளங்காதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட புலன் பெருசா அப்படின்னு கேட்குறாரு. அதையே அவர் துச்சமாக சொல்கிறாரு. மற்ற என்ற ஒரு வார்த்தையை போட்டு இதன் மூலம் ஆன்மீகத்தில் உயர்நிலை பெற நினைப்பவர் புலன்களை துச்சமாக கருத வேண்டும் என இங்கு பெருமானார் தெளிவுபடுத்துகிறார் என்பதை நம்ம விளங்கிக்கணும். மற்றை புலனெங்கே என்பதற்கு உலகில் உள்ள சகல யோனிகளிலும் விளங்கக்கூடிய 5 புலன் உணர்வுகளை குறிப்பதாகவும் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அது எங்கேன்னு கேட்குறாரு. அது விளங்காது. அதாவது அதற்கு விளக்கம் எங்கே, பல்லுயிரின் பேதம் எங்கே அப்படின்னு அடுத்த பதிவு. அடுத்த வார்த்தை, நமக்கு தெரியும் சித்தர்கள் கணக்குப்படி பூமியில் 4 வகை யோனியில், அதாவது வேர்வையில், முட்டையில், தாவர வகைகள், அது விதையாக இருக்கலாம், கிளையாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், அப்புறம் கருப்பையில் பிறக்கக்கூடிய இந்த 4 வகையில் தான் பிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் போன்ற சித்த இலக்கியங்கள்லாம் சொல்லுது. இது எப்படி ஒவ்வொரு உயிர்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த உலகத்தில் 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குதுல்ல, அத்தனை டிஃப்ரெண்ட்டான உயிரினங்கள், அத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கர்மவசத்தால் அந்தந்த உடலில் அந்தந்த அறிவு அதற்கு தரத்துக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டு அந்த உடலோடு இது பிணைக்கப்படுவது நமக்கு தெரியும். அதுவே எங்கே அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் விளங்காது. இது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கும் போல் தோன்றும் அண்டம் எங்கே அடுத்த வரி.
இதெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு ஒரு தளம் தேவை, ஒரு ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் போதாது. அப்போ வந்து ஒரு தளம் தேவை. அந்த தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அண்டங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட அண்டங்களில் வந்து உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமானார் சொல்கிறதெல்லாம் படித்து பாருங்கள். இப்படி நானா விதமாக, அதாவது பல வகையான தோன்றக்கூடிய சேதன அசேதன பொருட்களை பிரித்து விளக்கும் ஜீவ அறிவை கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்து பிரித்து பார்க்கணும் இல்லைங்க, பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எங்கேன்னு கேட்குறாரு. இப்போ இதனால் அறிவு தளத்தில் விளங்க மனம்னு ஒன்று இருந்தால் போதும். ஆனால் அதன் வடிவம் வந்து ரெண்டுங்க. ஒன்று வந்து ஒளி வடிவம் சவுண்டு, இன்னும் வந்து ஒளி வடிவம். இதற்கு முன்பு பேர் எங்கேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அதாவது உதாரணத்துக்கு எலுமிச்சம்பழம்னு ஒன்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்துடைய தோன்றுவதற்கு முன்னாடியே நமக்கு வெளிச்சமாக காமிக்குது. அந்த வெளிச்சம் வந்தோன்னா நம்ம இது எலுமிச்சம்பழம் அப்படின்னு உணர்றோம் இல்லைங்களா. நம்ம மனதிற்கு எது ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த இமேஜ் கிடையாதுங்க, எலுமிச்சம்பழம்னு சொல்லக்கூடிய அந்த நாதம் தான், அந்த சவுண்ட், அந்த உணர்வு தான். அது ரொம்ப சூக்குமமானது. அதனால தான் அந்த உதயமான அந்த வாக்கு அந்த பஞ்ச விதத்தில் இருக்குது. அதாவது அந்த உள்ளத்தின் சொல் இருக்குங்களா, அந்த சவுண்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உணர்த்தக்கூடியது நாதமாக தான் உணர்த்தப்படுது. அதான் நாதம்னா சவுண்டுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வருது. நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திலே பார்க்கலாம், இடி மின்னல் இது தோன்றும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொலாய்டு, அதாவது மோதல் நடக்குது. அங்கே சவுண்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் வேகம் வெளிச்சத்துக்கு அதிகன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு வெளிச்சத்தை உணர்கிறோம், அதன் பிறகு சவுண்டு கேட்குறோம் இல்லைங்களா. அதுதான் நாதம் எங்கே அப்படின்னு அடுத்த ஒரு வரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பேர் எங்கே அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. பல்லுயிர்களையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பேர் நமக்கு ஒன்று ஒன்று விளங்குது இல்லையா. இது வந்து எலுமிச்சம்பழம், இது வந்து தக்காளி பழம், அது வந்து ஒரு யானை, இது கட்டடம், அது வந்து பூமி, இப்படிலாம் விளங்குறீங்களா, கடல் மண் நீர். இந்த மாதிரி சேதன சேதனங்களை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு எங்கேன்றதும் பேர் எங்கே. அடுத்தது நாதம் எங்கேன்னு கேட்கும்போது எது ஃபஸ்ட்டு வருது அப்படின்றத உணர்த்துறாரு, புரியுதுங்களா. பேருனா வெளிச்சம், நாதம்னா அந்த சவுண்டு, ரைட்டுங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு உருவாகிறது. நமக்கு வந்து உள்ளார வந்து உணர்த்தக்கூடியது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்றோன்னா ஃபஸ்ட்டு சவுண்டு தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேர் எங்கேன்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாதம் எங்கேன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ தத்துவம் பாருங்கள். அடுத்தது சொல்கிறாரு மண் வடிவம் எங்கே. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி காணுகின்ற இந்த பிரபஞ்சங்களும் அதன் காட்சிகளும் எங்கே விளங்குது. அடுத்த வார்த்தை மறை எங்கே. மறைனா என்னன்னு தெரியும், வேதம், அதாவது சத்தியம், நித்தியம், யாராலும் எழுதப்படாதது. எது எவ்வாறு இருக்கிறதோ அதுதான். எது மாறினாலும் ஒன்று மட்டும் மாறாதுங்க, சத்தியம். அதனை உணர்த்துவது தான் வேதம். மானுடர்கள் விளங்கி கொள்ள வேதம் என்பது கடவுளால் சொல்லப்பட்டது அப்படின்றது நவீன உலகத்தில் நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். இதுவெல்லாம் விளக்கம் பெறுதில்ல, அது எங்கே, இதெல்லாம் யாரால் விளக்கம் பெறுது, எது இல்லைன்னா இதெல்லாம் எல்லாமே விளக்கம் பெறாமல் போயிடும் அப்படின்றத சொல்ல வரும் பொழுது பொன் வடிவாய் கொள்ளாத போது ஒரு அற்புதமான வார்த்தை இப்படின்னு போட்டு அந்த பாட்டை முடிக்கிறாரு. மறுபடியும் அந்த பாடலை பாடுறேன் பாருங்க. பூதம் எங்கே, மற்ற புலன் எங்கே, பல்லுயிரின் பேதம் எங்கே, அண்டமெனும் பேரெங்கே, நாதம் எங்கே, மண் வடிவம் எங்கே, மறை எங்கே, வான் பொருள் நீ பொன் வடிவாய் கொள்ளாத போது. எவ்வளோ அற்புதமான வரி பார்த்தீங்களா. இது முதல் திருமுறை. இதுபோல் முதல் திருமுறையில் அற்புதமான பாடல்கள்லாம் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த செம்பொருள், அந்த அருட்பெரும் ஜோதி விளங்கலைன்னா, இறைவன் ஒன்று இல்லைன்னா இது எல்லாம் எங்கே எப்படி நமக்கு விளங்கும். எந்த விளக்கமும் இருக்காது, எல்லாமே ஒரு இருளில் தான் இருக்கும். இப்போ இது அத்தனையும் விளங்கணும்னா எது தேவையோ அதுதான் கடவுள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வரையிலே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு தானும் சுயம் பிரகாசமாய் விளங்கி கொண்டு இருளில் எழுந்திய ஜீவர்களுக்கு, அது வந்து மனிதனாக இருக்கலாம், இல்லை பல்வகை யோனியில் இருக்கக்கூடிய உயிர்களாக இருக்கலாம், அதற்கெல்லாம் விளக்கம் செய்வித்து கொண்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் நம்ம ஒன்றும் பார்க்கலைங்க. சூரிய ஒளியோ வேறு ஏதோ ஒரு லைட், ஒரு வெளியிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தேவை. அந்த வெளிச்சம் இருந்தால் தான் அது பிரதிபலித்து நம்ம எல்லாத்தையும் பிரகாசமாக தெரிஞ்சால் தான் நம்ம கண்ணு மூலியமாக பார்க்கலாம். இங்கே ரிப்பேர் ஆனாலும் இல்லை அங்கே இருட்டாக இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாதுங்களா. அப்போ நாம் ஒன்றும் எதையும் தோற்றுவிக்கலை, ஏற்கனவே தோற்றுவித்ததுலேருந்து எடுத்து தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதனால தான் அந்த விளக்கம் செய்யக்கூடிய அந்த இருக்கக்கூடிய பொருள்களை விளங்க வைக்கக்கூடிய அந்த செம்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி தாங்க அந்த இறைவன் அப்படின்றத சொல்கிறார். இதன் மூலிமா இப்போ எது கடவுள்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து அற்புதமாக சத் சங்கம் இதில் நடைபெறும். இது வந்து நீங்கள் புரிஞ்சிங்கன்னா நீங்கள் உயர்ந்த ஞான நிலைக்கு போகலாம். நீங்களே ஒரு கடவுள் தான், புரியுதுங்களா. அதை நீங்கள் உணரலாம். இந்த கடவுள் தன்மை நீங்களும் பெற்றலாம், அந்த இன்பத்தை பெற்றுடலாம். அதை வந்து நிச்சயமாக நல்லா சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுனுவாங்க, நிச்சயமாக வந்து ஒரு ஆன்மீக அகமலர்ச்சி ஏற்படும். சக்தி சார்ந்த பதிவில் நான் செஞ்சுட்டேன். பரோபகாரமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய பதிவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.